நியூஸ் தமிழ் கழுகு. வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்த முதல்வரை வரவேற்க மொத்த அமைச்சர்களும் திரண்டிருக்க அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் மட்டும் வராதது புகைச்சலை ஏற்படுத்தி இருக்கான். ஜெர்மன், இங்கிலாந்து நாடுகளுக்கு முதலீடுகளை ஈர்க்க போன முதல்வர் சென்னை விமான நிலையத்துல இறங்கினப்ப கட்சியோட மூத்த நிர்வாகிங்க, அமைச்சர்கள், அதிகாரிகள்னு எல்லோரும் வந்திருக்க அவர் வந்த ரோட்டுல ரெண்டு பக்கமும் திமுக தொண்டர்கள் பெரிய அளவுல கூடி வரவேத்தாங்க. தன்னோட பயணங்கள்ல இந்த பயணத்தை மறக்க முடியாத பயணம்னு முதல்வரும் நெகிழ்ந்து பேசினாரு. இவ்வளவு முக்கியமான ஒரு நிகழ்ச்சிக்கு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் மட்டும் வரல. கட்சி நிகழ்ச்சிகள்லயும் அவர் இப்ப தலை காட்டுறதே இல்லையா. அறிவாலயத்து பக்கம் வந்து ரொம்ப நாளாயிருச்சுங்கிறாங்க. இனி தேர்தல்ல போட்டி போட சீட்டு கேட்க மாட்டேன்னு தனக்கு நெருங்கிய வட்டாரங்கள்ல சொல்லிக்கிட்டு இருந்த அமைச்சர் போன வாரம் திடீர்னு தன்னோட மதுரை மத்திய தொகுதிக்கு போய் மக்களை சந்திச்சிருக்காரு. அரசியல்ல பரபரப்பாயிட்டாருன்னு கட்சிக்காரங்க நினைச்ச நேரத்துல முக்கியமான முதல்வர் வரவேற்புல அவர் கலந்துக்காதது அறிவாலயத்தை சங்கடப்படுத்தி இருக்கா. ஏற்கனவே கட்சி மேடைகள்லயும் சட்டசபையிலையும் அவரோட பல பேச்சுகள் திமுக தலைமைக்கு தர்ம சங்கடத்தை உண்டாக்க இப்ப முதல்வரோட நிகழ்ச்சியை புறக்கணிச்சு எதிர்கட்சி விமர்சனங்களுக்கு தீனி போட்டிருக்காருன்னு திமுக சீனியர்கள் நினைக்கிறாங்களாம்.